சக்தியே குரு வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க. ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் இன்புற்று நீடூழி நீடூழி வாழ்க வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். ஓம் சக்தி. இந்த வார நிகழ்வுல அம்மாவுடைய அற்புதங்கள் சிலவற்றை பழைய சக்தி ஒளி இதழ்களில் இருந்தும் நமது மலேசியா சக்தி ஐயா மாங்குடி செல்வா அவர்களுடைய வரப்போகின்ற புத்தகத்தில் இருந்தும், வரப்போற புத்தகம் உனக்கு எப்படி தெரியுங்க, நாங்க கொஞ்சம் கடிச்சுட்டு இருக்கோம், அதனால சில அற்புதங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அன்னை அருள் செய்யட்டும். ஓம் சக்தி. அம்மா எவ்வளவோ அற்புதங்களை நடத்தி கொண்டே இருக்கிறாள், நடத்துவாள். இவர் அது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை குறிப்பிடுறார். அவருக்கு இருந்தபோது நடந்த நிகழ்வு. இருந்தபோது மட்டுமல்ல, அம்மா மருவத்தூரில் இருந்தபோது மட்டுமல்ல, அம்மாவின் உடன் இருந்தபோது, அம்மா கூடவே இருக்கிறாங்க அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது. இந்த நிகழ்வு இயற்கையெல்லாம் அன்னையினுடைய ஆணைக்கு உத்தரவுக்கு கட்டுப்படும். அந்த இயற்கையை ஆட்டி வைப்பதே அவள்தான் என்ற கூற்றை, என்ற உண்மையை, என்ற தத்துவத்தை நிரூபிப்பது போல் இருக்கிறது. ஏற்கனவே முதலாக வேள்வி நடத்தி அன்னையுடைய ஆலயத்திலே அன்னையின் திருவுருவச் சிலை சாபிதம் செய்யப்பட்ட பொழுது மிகப்பெரிய மழை வந்தது. படித்திருக்கிறோம், அதனை பதிவு செய்திருக்கிறோம். பதிவு செய்த பொழுது அம்மா அதில் குறிப்பிடுவார்கள், ஒதுங்கெல்லாம் இடம் கிடையாது. இது மாதிரி பெரிய கட்டடங்கள்லாம் அப்ப அந்த ஆதி காலத்துல கிடையாது, ஆரம்ப காலத்துல கிடையாது. பக்தர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனாங்க, தொண்டர் கஷ்டப்பட்டு போனாங்க. அம்மாவிட போய் குரு அம்மாவிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அம்மா அவர்கள் பார்த்தார்கள். வானத்தை ஏறிட்டு நோக்கினார்கள். பெய்து கொண்டிருந்த மழை அப்படியே நின்றது. மழை ஓய்ந்தது. பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லோருக்கும் ஆனந்தம். அம்மா மேலும் அருள்வாக்கி சொன்னாள், இந்த நிகழ்வுக்கு தேவர்கள் வந்தனர், பெருந்தெய்வங்கள் வந்தனர், மூவர்கள் தேவர்கள் அத்தனை பேரும் வந்தார்கள். அவர்களுடைய ஆனந்தத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால்தான் மழை பெய்ததுடா மகனே என்று அருள்வாக்கிலும் அந்த நிகழ்வுக்கு ஒரு காரணமும் விளக்கமும் அம்மா சொன்னார்கள். இந்த நிகழ்வினை படித்திருக்கின்றோம். அந்த நிகழ்வு நடக்கும் போது இருந்த பெருமக்கள் இப்பொழுது எத்தனை பேர் அன்னையின் அருளால் இங்குள்ளரோ அல்லது அவள் திருப்பாதங்களில் உள்ளரோ எனக்கு தெரியாது. நானும் அந்த நிகழ்வை பற்றி படித்தவன் தான். அண்ணன் புலவரையா அவர்கள் மூலம் பல மேடைகளிலே அவர் பேசும் பொழுது அதை கேட்டவன் தான். ஆனால் அதே போன்ற ஒரு நிகழ்வு பல ஆண்டுகள் கழித்து மருவத்தூர் மண்ணிலே நடந்தது. 1992 ஆண்டு. ஓம் சக்தி. அன்னையினுடைய அருந்தவ புதல்வர் மூத்த செல்வர் மதிப்பிற்குரிய அன்பழகன் ஐயா அவர்களுடைய திருமண விழா. அந்த திருமண விழாவிற்கு நான் ஒரு 15 நாள் முன்னாலேயே
ஈரோட்டில் பணியாற்றிட்டு இருந்தேன். தாராபுரத்துல விடுவு போட்டு வந்துட்டேன். தொண்டு செய்யிட்டு இருந்தேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐயா குறிப்பிட போகிற அந்த மழை பெய்ததை நானும் கூட இருந்தறிவேன். ஆனால் அருள்கூடத்தின் பக்கத்தில் அல்ல. நாங்கள் இப்போ காம்ப்ளெக்ஸ் சொல்லாம என்கோண மண்டபம், இந்த ஐஓவி பேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க நானும் பேராசிரியர் சோமசுந்தர ஐயாவும் நின்றுட்டு இருந்தோம். திடீர்னு பிடிச்சி நொறுக்கிடுது, வெள்ளமா தண்ணி போடுது. அங்கே இருந்து அப்பொழுது உணவு கூடம் பின்னால் இருந்தது. அதுக்கும் நாங்க நின்று இடத்துக்கும் உணவு கூடத்துக்கும் ஏறக்குறைய தூரம் ஒரு 300 மீட்டர். 300 மீட்டர், அவ்வளவுதான். 1 கிலோமீட்டர்ல கிடையாது, அரை கிலோமீட்டரும் கிடையாது. நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த தூரத்திற்கு எப்படியாவது உணவு கொடுத்துட்டு போயிட வேண்டும் என்று ஒரு ஆட்டோவை அமைத்தினோம். அந்த 92ல் அவர் கேட்ட பணம் அந்த 300 மீட்டர் போவதற்கு 50 ரூபாய் வாங்கி கொண்டார். சரி, நமக்கு உணவு கொடுப்புக்கு போகணும், போயிட்டு அதே நேரத்தில் இங்கே அம்மாவுடைய அருள்கூடத்தில் என்ன நிகழ்வு நடைபெற்றது என்று ஐயா மாங்குடி செல்வாய் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் அந்த புத்தகத்திலே. அதற்கு இயற்கையை கட்டுப்படுத்துதல் என்றொரு தலைப்பையும் கொடுத்திருக்கின்றார். அவருடைய எண்ணங்களை, அவருடைய வரிகளை அப்படியே தர ஆசைப்படுகின்றோம். ஓம் சக்தி. பல அற்புதங்களை விட உண்மையிலேயே ஒரு பெரிய அற்புதம் என்று நினைக்கக்கூடியது நடந்தது. அது சித்தர் பீடத்தில் அவதார நாயகரின் மூத்த திருக்குமாரர் அவர்களின் திருமண விழாவின் போது. நிச்சயார்த்தம் சேலத்தில் நடந்தது. திருமண விழா என் சகோதரர் ஓம்ஸ், ஆனா அவர் நிச்சயார்த்த விழாவின் போது குறிப்பிட்டிருக்கார். நான் கல்யாணத்துக்கு. சரி, என் சகோதரர் ஓம்ஸ் பா தியாகராஜனும் நானும் அருள் திரும்ப அவரின் மூத்த குமாரர் அவர்களின் திருமணத்தில் கலந்து கொண்டோம். இந்த திருமணம் தெளிவா சொல்லிட்டார் ஓம் சக்தி. அம்மாவின் மூத்த குமாரர் ஐயா மாங்குடி செல்வன் சகோதரர் ஓம் தியாகராஜன் மற்றும் செல்வாயா 3 பேரும் அருள்கூடத்தில் நிச்சயதார்த்த விழா, திருமண விழாவுக்கு சாயங்காலம் முதல் நாள் நடக்கும் இல்லையா, அந்த நிகழ்ச்சி அவர் கூப்பிட்டார். மறுநாள் கல்யாணம், முதல் நாள் ரிசப்ஷன். அங்கே அம்மாவுடன் இருந்தோம். சித்தர் பீடத்தின் அலுவலர்கள் சிலர் அங்கே விழா மற்றும் அது நடக்கவிருந்த திருமண விழா ஏற்பாடுகள் குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யார்கிட்ட? அம்மாட்டதான். மழை வந்து கொண்டிருக்கிறது என்றும் நிகழவிருக்கிற விழா நிகழ்வுகளை அது பாதிக்கும் என்றும் சொன்னார்கள். அம்மா கேட்டுக்கிட்டே இருக்குது, அதுவும் சேரல கேட்டு. அப்போ அம்மா செல்வாயா குறிப்பிட்டார்கள், வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அணிந்திருந்தார்கள். ஓம் சக்தி. இவங்க இந்த மாதிரி மழை வருது, நிகழ்வுக்கெல்லாம் இடையூறா இருக்குன்னு சொல்ல கேட்டோன்னு, அப்படியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அங்க இருக்கும் அறைக்குள் சென்று வெள்ளை வேட்டியை மாற்றிவிட்டு ஒரு சிவப்பு வேட்டி கட்டி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தார்கள். இப்ப பாத பூஜை பண்றோம்னா அந்த முன்னாள் முடிவல்ல, பின்னால இருமுடி காலத்துல பொது தரிசனம் வந்துருவாங்க இல்லையா, அம்மா உள்ள உட்காந்து கொடுத்து பின்னால உட்காந்து அது நோக்கி போறாங்க. அம்மா மூவ் ஆன உடனே இவங்க 3 பேரும் அம்மா பின்னாலையும் போறாங்க. போக போக மழை வெளுத்து வாங்குது. நாங்கள் அம்மாவை பின்தொடர்ந்தோம். மழை கொட்டோ என்று கொட்டத் துவங்கியது. அவதார நாயகர் என்ன செய்ய போகிறார்கள் என்று ஒரு கேள்விக்குறி, ஒரு ஆச்சரியக்குறி, ஒரு எதிர்பார்ப்பு. இவற்றுடன் அம்மா பின்னாலே போறாங்க. அம்மா போய் என்ன பண்ணுதுன்னா, முன்னால வராண்டால நிக்கல, மழை வராண்டால நின்னுதான் மழை எவ்வளவு பெய்யுது, இவ்வளவா பெய்யுது அப்படின்னு பார்ப்பாங்கன்னு இவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனால் அப்படி நடக்கவில்லை. அம்மா படியில் இறங்கி கட்டடத்தை விட்டு
முன்னால அந்த கேட்டு பாதபூத தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும் இல்லையா, அந்த பாதையில கிழக்கும் நெடுக்குமாக இடதுபுறம் வலதுபுறமாக அம்மா நடந்தார்கள். அம்மா அந்த பாதையிலே, அந்த பாதையில முன்னால் இருக்க இடத்துல மேற்கையும் கிழக்கையுமா நடந்தார்கள். ஆனால் நனைந்தார்களா? மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, நனைந்தார்களா? அதுதான் இல்லை. அம்மா நடந்தார்கள், ஆனால் நனையவில்லை. அம்மா கொஞ்ச நேரம் ஒரு 2-3 தடவை அப்படி போன உடனே மழை குறைந்தது. எலிய பார்த்த பூனை பார்த்த எலி பதுங்கின மாதிரி அம்மா அன்னை ஆதிபராசக்தி அவளை பார்த்துட்டு மழைக்கு கடவுள் என்று சொல்கின்ற வருண பகவான் பயந்து விட்டான். அப்படியே கொஞ்சம் குறையுது. ஆனாலும் மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு. வேகமா அடிச்சப்பட கொஞ்சம் குறையுது. ஆனா அம்மா நடக்கிறாங்க. அழகாக குறிப்பிடுகின்றார் ஐயா, அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் நேசமுடன் இருந்தது, பாசமுடன். நம்ம இந்த மழை நினைச்சா ஓடுவோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. அப்படியே சின்ன பிள்ளைகள் குதிக்கும், ஆடு ஓடும் மழையில. நம்ம மழையை விட்டு ஒதுங்க ஓடுவோம், ஆனா சின்ன குழந்தை மழையில விளையாட ஓடும். ஆனா அம்மா இதுவும் செய்யவில்லை, அதுவும் செய்யவில்லை, மழையிலேயே நடந்தது. ஆனால் அவர்கள் மேல் ஒரு துளி மழை கூட விழவில்லை. நீங்கள் இதை கற்பனை செய்து பார்க்க முடியுமா? கேன் யூ இமேஜின் இட்? அது எப்படியா அப்படின்னு கேட்போம். ஆனா கூட இருந்தே பார்த்தவர் அவர். பிறகு அருள்குளத்தின் கிழக்கு பக்கம் பக்தர்கள் வெளியே வருவாங்க இல்லையா, நாகதூர் இருக்க அந்த பக்கத்துல அம்மா வந்தாங்க. வானத்தை நோக்கி பார்த்தார்கள். அவங்களுக்கே உண்டான சில இந்த சுத்து பூச போது அந்த வேப்ப சூரிய இது பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, வரும்போது இங்க சில முத்திரைகள் போடுவாங்க. கருவறை விட்டு வெளியே வரும்போது மேல இருக்க அம்மாவுடைய சிலையை பார்த்து சில முத்திரை செய்வாங்க. அது மாதிரி கருவறைக்குள்ள சில முத்திரைகள் போடுவாங்க. அது மாதிரி முத்திரைகளை அந்த மழையை பார்த்து சில முத்திரைகளை, சில சமிக்கைகளை, சில சின்ன செயல்களை செய்தார்கள். என்ன ஆச்சரியம்! அது மழையை நிறுத்தியது, பெரு வியப்பிற்குரியது. சித்தர்பீடத்தின் உள்ளேயும் அதை சுற்றிலும் மழை நின்றது. இந்த மழை பெஞ்சதுக்கு நான் சாட்சி. நானும் பேராசுந்தரம் அங்க இருந்தோம். அந்த ஐஓபி பேங்க் இருக்குல்ல, சென்ட்ரல் பேங்க் இல்லையா, சென்ட்ரல் பேங்க்ல இருந்து பக்கத்துல இருக்க ஆனா உணவு கூடத்துக்கு போறதுக்கு தண்ணி வெள்ளமா ஓடிச்சு. அந்த மழை நின்றது. எங்களுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. இது எப்போதும் எங்கள் மனதில் இடம் பெற்றிருக்கும் உன்னதமான நிகழ்வு, உயர்வான நிகழ்வு. இது எப்படி சாத்தியமானது? ஐயா கேட்கிறார், இது எப்படி சாத்தியமானது? இந்த அசாதாரண நிகழ்வால் நாம் பெறுவது என்ன? அம்மா செஞ்சு காட்டிடு. நமக்கு என்ன உணர்த்தா? நம்மால் என்ன உணரப்படுகிறது? எப்படி? ஏன் இயற்கை அவர்களுக்கு வசப்பட்டது? சரி, இயற்கையை அவர் கட்டுப்படுத்துவார் என்றால், இயற்கையை அவர் கட்டுப்படுத்துவார் என்றால் யார் அவர்? அல்லது யார் அது? இது மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட சாதாரண நிகழ்வால் இந்த அவதாரம் நம்முடைய மேலான குருநாதர் அருள்மிகு பங்காரு தெய்வம் அன்னை ஆதிபராசக்தியின் வடிவம் என்று உறுதியிட்டு கூறுவேன் என்று அந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார். இந்த இடத்தில் தான் அந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் போற்றாரு இல்லையா, நம்ம குரு பகவான் இப்படிப்பட்டவர், அம்மாவே அவங்கதான் அதிபர்னு. அதற்காகத்தான் அன்னை அபிராமி பற்றி அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி என்ற பாடத்தில் இருந்து ஒரு பாடலை சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். பூத்தவளே,
புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரைகண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னை அன்றி உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதோ வணங்குவேனோ என்ற முறையிலே அம்மாவே தெய்வம் என்று வணங்கினோம் என்று அவர் பதிவு செய்திருக்கின்றார். ஓம் சக்தி. இதற்கு அடுத்து ஒரு நிகழ்வும் நாங்கள் சொல்ல ஆசைப்படுகிற சக்தி. என்ன நிகழ்வுன்னா, தலைப்பு சொல்ல வேண்டாம், உள்ள கட்டுரை படிக்கும் போதே நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓம் சக்தி. அம்மா 1990 மலேசியாவுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு மன்றத்தினை தலைநகரில் அமைத்து அதனை தலைமையிடமாக கொண்டு, அதான் தலைமை மன்றம், அதற்கு கீழ் மற்ற மன்றங்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவித்தினார்கள். அதன்படி மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூரில் ஒரு மன்றம் அமைக்கப்பட்டு தலைமை பொறுப்பும் வழங்கப்பட்டது. அதை ஒட்டி அங்கே ஊர்வலங்கள் எல்லாம் நடந்து போனது. அந்த விழாவிற்கு, அந்த விழாவை பார்த்த இந்த ஊர்வலம் 8,000 பேர் கலந்துகிட்டேன்னு குறிப்பிட்டாரு. முதலாக அமைப்பின் மூலமாக தலைநகரான கோலாலம்பூரில் பால்குட ஊர்வலம் நடத்தப்பட்டது. 90 35 ஆண்டுகளுக்கு முன்னால 8,000 பேர் பங்கு பெற்றனர். எல்லோரும் செவ்வாடை அணிந்திருந்தனர். அந்த நாளில் செங்கடல் ஒன்று அந்த நகரில் இருந்தது. செங்கடல் ஒன்று அந்த நகரில் இருந்தது. இந்த செய்தி அந்த உள்ளூர் செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தியாக முதல் பக்கத்திலேயே வெளிவந்தது. அதுல மக்கள்லாம் செவ்வாடைகள ஒற்றுமையா இருந்ததையும், ஒரே தாய் ஒரே குலம் என்ற அன்னையின் கோஷத்தை சொல்லிக்கொண்டே ஒன்றாக ஒற்றுமையாக உலக நலம் வேண்டி நடந்ததை பார்த்து அந்த நிகழ்வுக்கு ஒரு முக்கியஸ்தரின் மனைவி தலைமை தாங்கினார். பேரெல்லாம் கிடையாது, சொல்ல முடியாது. ஓம் சக்தி தேவைன்ற நமக்கு தேவையில்லை, நிகழ்வுதான் நமக்கு தேவை. அதனால் கவரப்பட்ட அவர் பின் பல நிகழ்வுகளுக்கு வந்து தலைமை தாங்கினார். ஓம் சக்தி. மேல்மருவத்தில் நடக்கின்ற அற்புதங்களை கேள்விப்பட்டு அங்கே செய்யப்படுகின்ற தொண்டுகளை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். உள்ளூர் அமைப்பின் உறுப்பினர்கள் வேற அவங்ககிட்ட போய் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தினாங்க. ரொம்ப ஈடுபாடோட மண்டலத்தில் இருக்காங்க. அப்பொழுது வேற ஒரு பொறுப்பாளர், முக்கிய பொறுப்பாளர், அவரது மனைவி அம்மாவின் திருவடியில் சேர்ந்து விட்டார்கள். அம்மாவின் திருவடியில் சேர்ந்துட்டாங்க. நம்ம அம்மா, குரு அம்மா, அந்த இறந்து போன பெண்ணின் கணவருக்கு ஒரு இரங்கல் செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க. கண்டலன் செய்தி அனுப்புறாங்க. நம்மளாம் நினைப்போம், அம்மா இதுவே அனுப்பிச்சிருக்கதே நமக்கு வந்து ஆசீர்வாதம், அந்த அம்மாவை தான் திருவடியில சேர்த்துக்கிட்டது போல இதுவே நமக்கு போதும் நினைப்போம். அந்த இறந்து போன மனைவியின் கணவர் கூட ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இந்த ஈடுபந்த ஊழத்தை பார்த்து, நடக்கிற செயலை பார்த்து, மருத்துவர்கள் கேள்விப்பட்டு பல நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கினாரே அந்த முக்கியஸ்தரின் மனைவி. அவரு என்ன சொன்னார்னா, இந்த இறுதிச் சடங்கிற்கு நமது அம்மா அவர்கள் வந்திருக்க வேண்டும் என்று கருதினார். சரி, கண்ணு மனசுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இறுதிச் சடங்கின் போது பொது இடத்தில் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். யார்கிட்டயும் சொல்றாங்க, ஆனா இவர் நம்ம ஐயாக்க பக்கத்துல இல்ல. ஆனா பின்னால அவருக்கு காதுகளுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. அதனால அவங்ககிட்ட போய் அம்மா எல்லாம் வர முடியாதுன்னு விளக்குவதற்காக அந்த அம்மாவுடைய சந்திக்க அனுமதி கேட்டிருந்தேன். நான் அவங்களும் அனுமதித்தாங்க, கருணையோடு அனுமதித்தார்கள். நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னாங்க அம்மா அப்படின்னு கேட்கும்போது அது உண்மையான்று கேட்டேன். முதல்ல அழுத்தி அடைஞ்சார், இல்லைன்னாரு. ஆனா போற சொன்னவன மௌனமாக ஒத்துக்கொண்டார். ஆமா, நான் அப்படி சொன்னது உண்மைதான்.
அப்பதான் ஐயா அவங்க அவங்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. அவதாரம் யார் என்றும் எப்படிப்பட்டவர் என்றும் ஒரு இறுதிச்சடங்குக்கு அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உரிமையோடு விளக்கினேன். உண்மையான பக்தர்களுக்கு அவர் பார்வை ஒன்றே போதும், அவர் வார்த்தைகள் மட்டுமே போதும். அதுவே உறுதி தரும், ஆறுதல் தரும், துன்பங்களிலும் விரக்தியிலும் இருந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை வேண்டும். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்படிங்கிறது பைபிள்ல, ஹோலி பைபிள்ல ஹீப்ரூஸ் 11 அதுல 1வது வாக்கியம். ஓம் சக்தி. நம்பிக்கை எப்படிப்பட்ட அவசியம் அப்படிங்கிறது சொல்றதுக்காக இந்த மேற்கோளை பைபிள்ல இருந்து ஐயா எடுத்து காட்டுறாரு. அதை சொல்லி நம்ம நம்பினா போதும், அம்மா தெய்வம், அவங்க எங்க இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதம் போதும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அந்த அளவுக்கு ஏத்திட மனசு வரல. சாதாரண இன்னுமே அம்மா நம்மளவங்களே அம்மா மேல சந்தேகப்படுற காலம் தான் நம்ம சில பேர். அதனால அவங்களால இவங்க கொடுத்த விளக்கத்தை அந்த முக்கியஸ்தின் மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியலை. என்ன சொன்னாலும் பிடிவாதமாகவே இருந்தார். இறுதிச்சடங்கிற்கு அருள் திருமா அவர் நேரில் வந்திருக்க வேண்டும் என்ற அவருடைய கருத்தையே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். அவர் கேட்கிறாங்க, இந்த இறந்து போனாங்களே நம்ம அவரும் அவருடைய கணவரும் வாழ்க்கை நிலை எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க, மலேசியாவில் எவ்வளவு பெரிய விஐபியில ஒருத்தங்க, உங்க அம்மா மேல பாசம் வச்சு மருவத்து மேலுக்கு அடிக்கடி எவ்வளவு தொண்டு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களின் குடும்பத்துக்கு அம்மாவுடைய வார்த்தை, உங்கள் அடிகளால் வந்துதான் இருக்க வேண்டும். நம்ம அம்மான்னு சொல்லுவான். அவர் சொல்றார். அவர் வராமற்கு எந்த காரணமும் இல்லை என்று தெரிவிச்சனர். இவர் பொறுமையா இருக்காரு. அப்ப சொல்றாரு, ஆன்மீக விஷய புரிதலின்படி அவருடைய பார்வையிலும் அவளை புரிஞ்சுக்காரு. தட் லேடி has understood only so much. அவருடைய வார்த்தைகள் நேரில் செயல்லையா வரணும். வார்த்தைகளை விட செயல்பாடுகள் உயர்ந்தவை என்ற தன் எண்ணத்தை அவர் மாற்றிக்கொள்ள தயாரா இல்லை. இந்த நேரத்தில் வார்த்தைகளா செயல்பாடுகளா? வார்த்தைகள் சொன்னா போதுமா? செயல்பாடு வேண்டாமா? பொதுவா என்ன நினைப்போம்? வார்த்தையை கொடுக்கிறேங்கிறத விட கொடுக்கறதுதான் பெருசு. அது மனித குலத்திற்கு, தெய்வத்திற்கு அல்ல. இதுக்கு கடையில் என்ன ஆயிடுது? பைபிள்ல இருந்து இன்னொரு கதையை அவர் ஞாபகப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து மற்றும் ஒரு ரோமானிய படைத்தலைவன் இவருக்கு இருந்த நிறைய உரையாடல் ஒரு சம்பவமாக பைபிளில் ஒரு அத்தியாயத்தில் வருகிறது. அந்த அத்தியாயத்தை சொல்றாரு. அந்த படைத்தலைவன் தேவகுமாரிடம் இயேசுவிடம் சொல்லுகிறார், ஐயா, என் பணியால் பக்கவாதத்தில் கிடக்கிறான், கடுமையான பாதிப்பு, என் வீட்டுல படுக்கையில் இருக்கான் ஐயா அப்படிங்கிற. இயேசுவையினுடைய ஆடையை தொட்டவர்கள் தொட்ட குஷ்டரோகி குணப்படுத்தப்பட்டிருக்கிறார். நம்பிக்கை, நம்பிக்கை. தேவனே, என் மேல் கருணை காட்டுங்கள் என்று அவருடைய உடலை தொடுவதற்கு கூட கூச்சப்பட்டு வெட்கப்பட்டு ஒரு தொழுநோயாளி அவருடைய மேலாடையை தான் தொட்டிருக்கின்றான். அவன் குணப்படுத்தப்பட்டான். அதுவும் பைபிள் நிகழ்வுதான். அதுவும் பைபிள் வரி நிகழ்வுதான். அதனால இவர்கள் நிறைய பேர் அம்மாவோட தேசனாரை ஃபாலோ பண்ணவர் இவருக்கு அது மேல் நம்பிக்கை போய் சொல்றாரு, என் பணியால் பக்கவாதத்தில் கிடைக்கிறான், கடுமையான பாதிப்பு, வீட்டில் படுக்கை. அவன் வீட்டுல இல்ல, இவன் வீட்டிலே வச்சிருக்கான். அப்போ இயேசுபிரான் சொன்னார், நான் உன் வீட்டிற்கு வரட்டுமா? அவன் வர சொல்லி கூப்பிடவே இல்லை. நல்லா வச்சிருக்க, கிடக்கிறாங்கிற ஒரு தகவல் மட்டும் சொல்றாரு. நான் உன் வீட்டிற்கு வரட்டுமா என்று இயேசுநாதர் கேட்டார். அப்பொழுது அந்த படைத்தலைவன் சொன்னான், பெருமானே, தாங்கள் என் வீட்டிற்கு வரும் அளவிற்கு எனக்கு தகுதி இல்லை. தாங்கள் என் வீட்டிற்கு வரும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. தாங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் பணியால் குணமாகி விடுவான்.
நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா போதும் குணமாய்வு என்று பணிவோடு சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்ட இயேசுபிரான் சொன்னார், உண்மையாகவே சொல்கின்றேன். இயேசுபிரான் சொன்ன கோட்டிங் சொல்லு, உண்மையாகவே சொல்கின்றேன், உண்மையாகவே நான் சொல்கின்றேன், இஸ்ரேலில் இப்படிப்பட்ட பெரிய விசுவாசம் உள்ளவரை நான் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த படைத்தலை என்ன நினைச்சான், வீட்டுக்கெல்லாம் ஒண்ணு வருவானா, நீ சொன்னா போய் ஜாமீன் நினைச்சான். ஆனா இந்த அம்மா என்ன நினைக்குது, சொன்னா போதுமா கண்டோலன்ஸ், ஏன் வரல அப்படின்னு நினைக்குது. சரி, இந்த இடத்துல இன்னொன்னு சொன்னாங்க, பாத பூஜை என்பது அம்மாவின் புனித பாதங்களுக்கு மலர்களை வைத்து வணங்குவது ஆகும். தினந்தோறும் சித்திரை பீடத்தில் பாத பூஜை நடைபெறுகிறது. இதை செய்ய நூற்றுக்கணக்கான மக்கள் வரிசையில் வருகிறார்கள். ஆறுதல் பெற, தேர்தல் பெற, பிரச்சனைகள் தீர, ஆட்சி பெற, கஷ்ட நஷ்டங்கள் தீர, அறிவுரை பெற வருகிறார்கள். அவர்களுக்காக அவதார தெய்வம் மருவத்தூரில் காத்து இருக்க வேண்டியிருக்கிறது. இதை விட்டு விட்டு திடீரென்று புறப்பட்டு முன் தகவலின்றி அம்மா அவர்களால் பயணம் மேற்கொள்ள முடியாது. நினைச்சு பாருங்க, உண்மையான பக்தர் அமெரிக்காவில் இறந்து போகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவதார நாயகர் அமெரிக்காவுக்கு செல்ல முடியுமா? அம்மா எடுத்து திருப்பது மாநில உடல், நினைச்ச உடனே அமெரிக்காவுக்கு போக முடியுமா? இன்னொரு பக்தன் தாயர் ஆஸ்திரேலியாவில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இறந்து கொண்டிருக்கிறார். அழுத்திர அம்மா அங்கே போக முடியுமா? இப்படிப்பட்ட காட்சிகள் முடிவே இல்லாதவை என்று எடுத்து சொன்னேன். செல்வாயா அந்த முக்கியத்தோட மனைவிட்டு சொல்றாரு. சரி, அதுக்கு மேல உங்க அக்கறை என்னால புரியிட முடியுது. இவ்வளவு நீங்க ஸ்டாண்ட் கரெக்டா இருந்தீங்க, என்ன நினைச்சீங்கன்னா, நீங்களே மருத்துவருக்கு போய் அம்மாட்டே நேரடியா உங்க கேள்வி அவங்கள்டே கேளுங்களேன் அப்படின்ட்டு, நீங்களே மேல்மருவத்துக்கு சென்று உங்கள் விழாக்களுக்கு விடைபெறக்கூடாது, அது நன்றாக இருக்குமே என்று சொல்றாங்க. 1 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க செய்தி. திடீர்னு ஒண்ணு வந்தது, அவங்க வீட்டுல இருக்க பணியாட்கள் இருக்காங்கல்ல, வேலைக்காரங்க, அதுல சில பேர் ரூம்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த ஐயாவை பார்த்து, வெளியே போங்கயா, வெளியே போங்கயா அப்படின்னு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது, ஷாக் ஆயிடுது. அந்த முக்கியஸ்தரின் மனைவி முதல்ல ஷாக் ஆனாரு. ஒரு அந்த வேலைக்காரன் சொல்லலாம் சரிங்கிற மாதிரி முகத்தை திருப்பிட்டு உட்காந்துட்டாங்க. ஒரு என்ன விஷயம், ஏன் இப்படி சொல்லின்னு கேட்டாங்க. யாரு? வேலைக்காரங்கிட்ட அம்மா கேட்குது. அவங்க சொல்றாங்க, அம்மா நீங்க சொல்வதை ஏற்காமல் தாள் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், இது சரியில்லை, எனவே வெளியே போய் சொல்லுங்கள் என்று இந்த முதலாளி அம்மாட்ட முக்கியத்துவம் சொன்னாங்க. அந்த அம்மாவை என்ன பார்த்து, வேலைக்காரன் சொன்ன பூரா கரெக்டா, பணியாட்கள் சொன்னா கரெக்டா இருந்துக்கிட்டு முகத்தை திருப்பி கொண்டார். அது மட்டுமல்ல, என்னை வெளியே போங்கள் என்று சொன்னார். என்ன ஒரு அட்டூழியம்! மனசுக்குள்ள நினைக்கிறார். எழுந்தேன், சொன்னேன், நான் ஏமாந்து போனேன், நான் மரியாதை குறைவாக நடந்து கொண்டால் மன்னித்து விடுங்கள், நான் சொன்னதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் சொல்லிவிட்டு அந்த வீட்டு விட்டு வெளியே வந்துட்டார். இருக்கடி செத்தி, அந்த அம்மையாரை சந்திக்க வேண்டும் என்ற இயல்பாகவே என் உள்ளம் நினைத்தது. அவங்க சொன்ன தப்பு, அம்மா வர முடியாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு மனசு நினைச்சது. அதுதான் அவருக்கு வேலை. அந்த அம்மாட்ட போய் என்னமோ ஒரு ஆறுதலோ இல்லாட்டா வேற பரி என்ன சொல்லுவாங்க சிபாரிசுக்காகவோ அந்த அவர் போல. அம்மா பத்தி சொல்லக்கூடாது, அம்மா பத்தி சொல்லணும் தான் போனாரு. ஆனா சில பேர் வந்து இந்த அம்மாவை பார்த்தது கூட தப்பா வெளியே சொல்லிட்டாங்கன்னா, பெரிய பெரிய முக்கியஸ்தருடைய மனைவி, இவருக்கு ஆபத்தாக கூட கொள்ளலாம். யோசிச்சேன், வருத்தப்பட்டேன். நான் வருத்தப்படவில்லை, என் மனதில் தோன்றியதை சொல்ல வேண்டும் நினைத்தேன், சொன்னேன். முதலில் கண்டிக்கப்பட்டேன், பின் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டேன். எதுனாலும் சரி, எல்லாம் அம்மா நடத்தியதுதான் என்று மனசுக்குள்ள விட்டு வந்துட்டார். இத பத்தி அவர் யார்கிட்டையும் சொல்லல. இல்ல மாலையா வாங்கிட்டு வந்திருக்காரு பாராட்டான்னு சொல்றதுக்கு தீட்டிடுவாங்க. யாரு நானும் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்ல, யாரும் சொல்ல மாட்டேன். மேற்கொண்டு சொல்றது அவசியம் இல்ல. நினைச்சாரு, போய் சொன்னாரு, அந்த அம்மா சொல்லி சரி ஓ நான் செஞ்சு சரி அப்படின்னு மனசு சொல்லிட்டாரு.
சில நாட்களுக்கு பிறகு ஐயா மேல்மருவத்தூர் வருகிறார். அம்மாவை பார்ப்பதற்காக. நாகதுர்க்கைக்கு நாகதுர்கா பின்னால, கல்லூரி பின்னால அங்கே நின்றுட்டு இருக்காரு. அப்போ அம்மா அதுக்கு கொடுத்து பின்னால வர்றாங்க. அங்க ஷார்ட் போட்டு கைகள் எல்லாம் வருவாங்க, நாங்க பாத்துருக்கோம். வந்துட்டு இவரை பாக்குறாங்க. பார்த்துட்டு இவரும் திரும்பி பார்த்துட்டாரு. என்ன அம்மா கூப்பிடுவாங்களான்னு பார்த்தாரு. அம்மா கையசைத்தது, இங்கே வா. இடங்கை வச்சிருக்க சொல்லுவோம். ஓடினேன். அம்மா கூப்பிட்ட கொடுத்துக்கு ஏப்ப அம்மாவே கையிட்டா நடந்தா போவான். பறந்து போனோம். இறக்க இல்லை. ஆனால் கால் ஓடினார். அம்மா எப்படி நிக்குது? ரெண்டு கையை விரிச்சு வாடா மகனே, வா மகனே அப்படிங்கிற மாதிரி நிக்குது. கையை விரிச்சு கொண்டு இந்த குழந்தையை அணைப்பதற்கு அந்த தாய் ஆர்வமோடு நிற்கின்றாள். ஆனா இவர் போய் அம்மா கையை வச்சுக்கிட்டு போய் அம்மாவை கட்டிப்பிடிச்சுக்கல. பாதத்திலேயே விழுந்து வணங்கினேன். அம்மாவை தழுவிக்கொள்ளும் வாய்ப்பினை இழந்து விட்டதாக சிலர் கருதலாம். ஆனால் அவர்களின் திருவடியில் விழுந்தாலே போதும் என்று நினைத்தேன். இந்த நிகழ்ச்சி அவர் மனசுல எத்தனையோ தடவை வந்துட்டு போகுது. ஏன்னா அம்மா விரிச்சு ஒரு புள்ள ஓடியாட தாய் கூப்பிட்டு நம்ம வீட்டுல நடக்காச்சு. ஓடியா 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 அப்படின்னு உட்கார்ந்து இருக்கணும். இந்த நிகழ்வு மனதில் நின்று கொண்டே இருக்கிறது. என்ன ஆச்சு? போய் படியில காலில் விழுந்தாரு. சரி நீ எந்திரிக்கிறார். எந்திரிக்கிறார். எந்திரிக்கும் போது கேக்குது, அம்மா நீ அந்த முக்கியஸ்தரின் மனைவியை பார்க்க சென்ற போது அவர் என்ன சொன்னார்? நடந்தது மலேசியாவில, கேட்பது மருவத்தூர்ல. அந்த முக்கியஸ்தரின் மனைவியை பார்க்க சென்ற போது அவர் என்ன சொன்னார்? அமைதியா கேக்குது. எரிச்சல் படல, கோபப்படல, ஆத்திரப்படல. இயல்பா என்னமா சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க. இவருக்கு எப்போதுமே அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் சொன்னாலும் அப்பப்போ நடக்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு நொடி அறிந்து போனேன். அந்த முக்கியஸ்தரின் மனைவியும் நானும் பரிமாறிக்கொண்ட எல்லா விஷயங்களையும் அம்மாவிடம் சொன்னேன். சொல்லி முடிச்சோன்னு அம்மா சொல்லுது, நன்றே செய்தாய், ஏதும் நினைக்காதே, நீ சரியானதையே செய்தாய். நீ சரியானதையே செய்தாய் என்று ஒளி மிளற, கண்களில் ஒளி மிளற, விண்ணக ஜோதி ஒன்று கண்ணில் தோன்றியது போல உணர்ந்தேன். என் மனக்குழப்பம் நீங்க அந்த மாட்ட பார்த்து தப்பான்னு யோசிச்சிருந்தால அந்த மனம் தெளிவடைந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அம்மா அபிராஜி பட்டு கூப்பிடலாமா? மணியே, மணியின் ஒளியே, ஒளியும் மணி பொழிந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் விருந்தே, பணியேன் முன்முறை நின் பத்மபாதம் பணிந்தவண்ணே, அன்னைய வணங்கிய கைகள் யாரையும் இனி வணங்காது. ஓம் சக்தி பராசக்தி. சரி, நம் மருவத்தூருக்கு வருவோம். மலேசியாவிலிருந்து மருவத்தூருக்கு வருவோம். இங்கே ஒரு அன்பர் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். கமனர் இந்த கட்டுரை எழுதியவர் சக்தி வேலுச்சாமி என்கிற ஒரு நண்பர். சக்தி கண் பார்வை போனாலும் அம்மாவிடம் கண் பார்வை பெற்று சில நாட்கள் வாழ்ந்து பிறகு அம்மாவின் திருவடி சேர்ந்த பெரிய உன்னதமான ஆன்மா. எனக்கு அறிமுகமானவர் தான். அவர் எழுதிய கட்டுரை, அவர் எழுதிய கட்டுரைகள்லாம் இப்ப நிறைய பேர் எழுதி கிடைச்சது. வேலுச்சாமி, ரமேஷ், முத்துகிருஷ்ணய்யா, புலவர் ஐயா, சக்தி ஜெயச்சந்திர ஐயா, வரிசையா நிறைய பெருமை. சக்தி மீனாகுமரி அம்மா, சக்தி எல்லப்பன், மஞ்சப்பன், நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நம்ம படிக்கணும் சக்தி. சரி படிப்போம். இப்ப இதை பார்ப்போம். ஓம் சக்தி
அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மேட்டூர்ல இருந்தாரு. மேட்டூர்ல ஒரு குடும்பம். அவர் சொல்றாரு, அடிகளார் உருவில் அம்மா கனவிலும் வருவாள் நனவிலும் வருவாள் எங்கள் பராசக்தி. கனவிலும் வருவாள் நனவிலும் வருவாள் எங்கள் பராசக்தி. கவலைகள் தீர்ப்பால் கருணையை பொழிவாள் எங்கள் பராசக்தி என்று அம்மாவை நினைத்து பக்தர்கள் பாடுவதும் தங்கள் அனுபவங்களை நினைத்து நினைத்து நெகிழ்ந்து வணங்கும் அவர்களுக்கு வழக்கம். அடிகளார் உருவத்தில் நடமாடும் அம்மா அம்மா எத்தனையோ பேர் கனவில் வந்து குறை தீர்க்கிறாள், கவலையை போக்குகிறாள், உயிர் காக்கிறாள். ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம், ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றிவோம், ஓம் மக்களை காப்பாய் போற்றிவோம். மந்திரங்கள் இல்லையா? 108 மந்திரங்கள் இல்லையா? அது பிரகாரம் ஒரு சம்பவம் நடந்தது. மேட்டூரில் சக்தி சரவணனும் அவரது மனைவி ரோஜாவும் அம்மாவின் பக்தர்கள், தொண்டர்கள். அந்த குடும்பமே சக்தி குடும்பம். அன்னையிடம் பக்தியும் பாசமும் பிரியமும் கொண்ட குடும்பம். அவங்க வீட்டுல வந்து 2 குழந்தைகள், சக்தி சரவணன், அந்த அம்மா பேர் ரோஜா, இவங்களுக்கு 2 குழந்தைகள். ஒரு வாடகை வீட்டில் குடிந்து வந்தார்கள். இந்த கட்டுரை 1994 ஆகஸ்ட்ல வந்து சக்தி ஓம் சக்தி. 1994 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள், பக்கம் 42 49 வரைக்கும். அவங்க வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல வந்து பல பிரச்சனை. அந்த வீட்டுக்கு வந்து குடி போனதுல இருந்து பல பிரச்சனை, தொல்லைகள், நோய் நொடிகள், மனக்குழப்பங்கள், இவற்றையெல்லாம் அனுபவிக்க ஊழ்வினை காரணமா ராசி இல்லாத வீட்டுக்கு வந்துட்டோமா என்று புரியாமல் தத்தளிக்கிறார் அந்த சரவணன். அப்பதான் ஒரு நியூஸ் கிடைக்குது, அவர்கள் தங்கி இருந்த வீடு பில்லி சூனியம் வைக்கப்பட்ட வீடு. அந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரிதான் அல்லல் பட்டிருக்கின்றார்கள். பில்லி சூனியம் வச்சு அவ்வளவு கெட்ட ஆகி இருக்குது. சரி, அந்த தகவல் தெரிய வருது. சரி, இந்த வீட்டை இணைக்கூடாது, நம்ம வேற வீட்டுக்கு போவோம்ட்டு வாடகைக்கு வேறு வீடு கிடைக்கலாமே பார்க்கலாம் என்றால் அதிக வாடகை கேட்கிறார்கள். வருமானத்துக்கு தக்கபடி குறைந்த வாடகையில் வீடு கிடைப்பது கஷ்டமாக இருக்கிறது. சரி, அம்மா பார்த்துக்கிடுவா. நம்முடைய இயலாமை வரும் பொழுது பொருளாதார ரீதியாகவோ மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ நம்மால முடியலைக்கும் போது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை, அம்மா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அந்த சேனல் பார்த்து வீட்டுக்காரே சொல்றாரு, ஐயா கொஞ்சம் வேற வீடு பாருங்க, நான் வீடு ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அவரே போய் சொல்றாரு. அப்போ அந்த நேரத்தை பார்த்து ஒரு சின்ன வீடு கிடைச்சிட்டு அந்த வீட்டுக்கு வாடகை போயிட்டாங்க. அது வசதிக்கு குறைவான வீடு. சில நாட்கள் ஆன பிறகு அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, என் வீடு ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டேன், ஏன் மழை விட்டு நீங்க வந்து குடிவாங்க ஐயா அப்படின்னு நினைக்கிறாரு. இவருக்கு என்ன, கொஞ்சம் வசதி குறை இருக்கு, பழைய வீட்டுக்கு போலாமான்னு நினைக்கிறாங்க. அன்று அவர் சொல்லிட்டு கூப்பிட்டு போற அன்னைக்கு அன்று இரவு அந்த அம்மா கனவுல ஒரு காட்சி. கனவிலே அடிகளால் தோன்றி, கட்டுரையார் சொல்றேன் நான் சொல்றேன், தோன்றி, மகளே அது பில்லி சூனியம் வைக்கப்பட்ட வீடு, அது இருட்டு வீடு, எக்காரணம் கொண்டும் அங்கே குடி போகாதே, எக்காரணம் கொண்டும் அங்கே குடி போகாதே, உனக்கும் நேரம் சரியில்லை, அங்கே போனால் உயிர் சேதம் ஏற்படும், விஷம் தீண்டும், பாம்பு கடிக்கும், பலத்த அவமானம் ஏற்படும், எனவே அங்கு குடி போகாதே என்று கனவுல வந்து அடிகாரம்மா அந்த அம்மா சொல்லிட்டு, இது எச்சதுனால இந்த பழைய வீட்டுக்கு எப்படி போறதுங்கிறது குழம்பு வந்துக்குது. அவர் இப்ப புதுசா வீட்டுல சின்ன அவரு காலி பண்ணுகிறார், அவர் வாங்குறாரு. நாட்கள் நகர்ந்தபடியே இருந்தன. வசதி இல்லாத வீட்டில் குடியிருந்தாகிவிட்டது. சிறிதால் சமாளிப்போம், அம்மா விட்டபடி என்று சமாளித்தபடி குடியிருந்தார்கள். வீட்டுக்காரங்க கேட்டா கூட பரவாயில்லன்னு இருந்தாங்க. அப்ப இவங்க என்ன, வேற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில ஊழியர்களுக்கு வீடு அலாட் பண்ணுவாங்க, குவார்டர்ஸ் இருக்குது.
அதுக்கு அஜினி அப்ளை பண்ணியிருந்தாரு. அந்த கம்பெனி உடனடியா வீடு கிடைக்கல. ஏன்னா ஒரு 50 வீடு இருக்கும், வேலை பார்க்குற 100 பேர் 100 பேர் வீடு கொடுத்தா இப்ப யாராவது காலி வேண்டி போகணும், யாராவது ரிட்டையர் ஆகணும், இல்லாட்ட மாறி போகணும். அப்பதான் அவங்க வீடு கிடைக்கலாம். அதனால அந்த வீடு கிடைக்கல, அதுக்காகவும் காத்திருந்தது. இப்ப இவர் காலி பண்ண சொல்றாரு. இப்ப இருக்கிற வீடு பழைய வீடு ரிப்பேர் ஆயிடுது, இடிச்சு வீடு வாங்குது. அப்ப கூப்பிடுதாரு. அவர் மூஞ்சிக்கிட்ட போய் உன் வீடு பில்டிஷன் பிடிச்சபடியா, நான் வரமாட்டேயா, எப்படியான்னு சொல்றது அப்படின்னு இவங்களுக்கு தயங்குறாங்க. உடனே அம்மாவுக்கு கூப்பிடுறாங்க. சக்தி, சரவணம், ரோஜாவும் தத்தளித்தனர். அம்மா, எங்களை இப்படி நடுத்தெருவில் அலையவிடுகிறாயே, 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு எந்த வீடு போவேன், எங்கே தங்குவேன், கம்பெனி வீடும் கிடைத்த பாடில்லை, உன் உத்தரவை மீறி அந்த இருண்ட வீட்டுக்கு போகவும் மனமில்லை, நாங்கள் என்னதான் செய்வது, ஒரு வழியை காட்டக்கூடாது என்று புலம்புதார்கள் மனசுக்குள்ள. கூப்பிட்ட அன்னைக்கு ராத்திரி அம்மா கனவு, மகளே, நீ தற்சமயம் அந்த பாளைய வீட்டுக்கு போ. எங்க 2 வீடு வெள்ளிசனியும் போகாதுன்னு சொன்னா இவன் கஷ்டத்தை பார்த்து கொஞ்ச நாளைக்கு இப்போதைக்கு போ, பயம் வேண்டாம், நான் இருக்கேன்னு உத்தரவு கொடுத்தாங்க. இவங்களே கேட்கிறேன், அம்மா நீயே அதனை இருண்ட வீடு என்று சொன்னாயே, வெள்ளி சூனிய வைத்த வீடு என்றாயே, போகாதே என்று சொன்னாயே, இப்பொழுது போன்னு சொல்றேன் அம்மான்னு கேட்காங்க. அம்மா டைம் கொடுக்குறா. மகளே, அந்த வீட்டில் 2 மாத காலம் மட்டும்தான் நீ குடியிருக்க வேண்டும். அதற்குள் ஒரு கம்பெனி வீடு கிடைக்க நான் ஏற்பாடு செய்வேன். அதுவரையில் அந்த வீட்டில் இருக்கின்ற சமயத்தில் அதிகாலையில் நல்ல கவனிய 3 மணிக்கு எழுந்து 108 1008 மந்திரங்களை சொல்லி தினசரி வழிபடு. மந்திரங்களுக்கு எவ்வளவு காப்புங்கிறது அம்மா சொல்றா. 1008 வந்து வழிபடு. நான் உன்னை காப்பாற்றுகிறேன். இது இருண்ட வீடுதான், இது இருண்ட வீடுதான், ஆயினும் என் அருள் என்ற மின்சாரம் உன் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும், விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும், தைரியமா என்று அம்மா சொல்லி அம்மா அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. போறவங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டுல வழிபாடு செஞ்சு போறாங்க. வேள்வியல்ல வழிபாடு, 1808 சொல்லி வழிபாடு செஞ்சு போறாங்க. 2 மாதம் தான் இருக்கலாம். அந்த நாள் நெருங்கிடுது. இவங்க மறந்துட்டாங்கல்ல, மறுபடியும் அம்மா கனவுல போறான். ஒரு நாள் விடியற் காலை சக்தி ரோஜாவின் கனவிலே அடிகளால் தோன்றி, மகளே, உடனே வேறு வீட்டுக்கு போ, இந்த வீட்டை விட்டு வெளியேறு, ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த ஊரின் எல்லைக்குள்ளேயே நீங்கள் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், மறைஞ்சாச்சு. காலையில கணவர்கள் சொல்றாங்க, அம்மா சொன்னால் உடனே கேட்டுவிட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் புரியாமல் மட்டும் தான் மட்டும் வீட்டை விட்டு வெளியேறி மதியம் திரும்பி வந்தார். அம்மா உத்தரவை புரிந்து செயல்படாதால் என்ன ஏற்பட்டது தெரியுமா? உடனே போகுது. என்ன உடனே வீடு கிடைக்கணும்ல, சாமான யார் தூக்குறது? அதனால நான் வெளியே போறேன், போயிட்டு மத்தியானம் வர்றேன் அப்படின்ட்டு அவர் போறாரு. போயிட்டு திரும்பி வர்றாரு. அதுக்கு இடையில அந்த வீட்டுல அந்த அம்மா இருந்து இல்ல, அது உடல்நிலை பாதிக்கப்பட்டு வயிற்றுப்போக்கால் அவதிப்பட்டார். 1 மணிக்கு வந்திருக்காரு, 3 மணிக்கு மறுபடியும் கனவுல வருது. மறுபடியும் கனவுல வருது அம்மா. இவளுக்கு வேற வேலையும் இல்லை, ஒரு பக்தன்னா அவன் ஓடி 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 காப்பாத்துறா. மகளே, உடனே வீட்டை விட்டு வெளியேறு, இந்த எல்லையிலேயே இருக்க வேண்டாம். காலையிலே நான் கூறியும் இன்னும் போகாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இது அவசரம், அவசியம், தெரியலா என்று கேட்க, அப்பதான் சொல்லுறாங்க, அம்மா இப்போதான் நான் சென்னை சென்று திரும்பினோம், அங்கே போக முடியாது, உறவுக்காரங்க வீட்டுல தஞ்சாவூரால் போகலாம் என்று சக்தி தஞ்சாவூர் செல்ல வேண்டாம், உன் குரு இருக்கும் ஊருக்கு அருகில் செல், அதுதான் உனக்கு பாதுகாப்பு. இப்போது மணி 3, 6 மணிக்குள்ள வீட்டு விட்டு வெளியேறு. 15 நாட்கள் இந்த எல்லைக்கு வரக்கூடாது மறுபடியும் சொல்றாங்க. மறைஞ்சிட்டாங்க. சரவணன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு உறவினர் வீட்டில் தங்கினார். தான் மட்டும் அங்கிருந்து வேலை போயிட்டு வந்தாரு. நைட்டு இவர் வெளியே விட்டு 6 மணிக்கெல்லாம் போறாங்க இல்லையா, பக்கத்து வீட்டுல ஒண்ணு நடக்குது. இவங்க வீடு இப்படி இருந்த 2 வீட்டுல புரியுது. அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண்மணிக்கு ஸ்டவ் வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு தீக்காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 10 நாட்கள் கழிந்தன. சரவணன் அந்த வீட்டுல தங்காம ஊர்ல இருக்கல
வேற தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா மதி வந்து விதி விடாது, எவ்வளவு சொன்னாலும் விடாது. விதி வெளியே மதி போகும் என்பது பழமொழி. எல்லா பொருளும் போட்டது போட்டபடி இருக்க, அதை அடுக்கி வைக்காம அதை ஒழுங்கு பண்ணிட்டு இந்த மனுஷன் உள்ள போயிட்டான். வீட்டுக்குள்ள வந்து ஒழுங்கு செஞ்சுட்டு 7 மணிக்கு உள்ளக்குள் தியான காட்சி தியானம் பண்றாரு. தியானத்தில் இவருக்கு காட்சி கொடுக்கிறாள் அம்மா. மகனே, இங்கே இருக்காதே, வீட்டை விட்டு வெளியே விட்டு கூறியாடிகளால் அந்த வீட்டின் அருகிலுள்ள மின்சார கம்பத்தில் ஏறுகிறார். யாரு? அம்மா போஸ்ட்ல ஏறுது. இவர் வீட்டுக்கு வருகின்ற மின்சாரத்தை துண்டித்து விடுகிறார். மகனே, இதுவரை இருண்ட வீட்டில் உங்களை குடிக்க வைத்து என் அருகின்ற மின்சாரத்தை அளித்து உன் குடும்பத்தை காப்பாற்றினேன். எனவே கரண்ட் சப்ளையை துடித்து விட்டேன். உனக்கு கம்பெனி வீடு கிடைக்க ஏற்பாடு செய்து விட்டேன். நீ அங்கேயே குடியிரு. வேள்வி நடத்தும் சமயத்தில் தான் உன் குடும்பத்தார் அந்த வீட்டில் நுழையணும். கம்பெனி வீட்டுக்குள்ள அங்க வேள்வி நடக்கும் முன்னாலே வேள்விக்கு பாக்கல, அப்படி வேள்வி நடக்கும் போது அப்பதான் உள்ள போகணும்னு டைம் எல்லாம் பிக்ஸ் பண்றா. சக்தி வேலுச்சாமி வருவான் இந்த கட்டுரை ஆசிரியர். அவனை வைத்துக் கொண்டு வேள்வி நடத்து, அவனை வைத்துக் கொண்டு வேள்வி நடத்து. அம்மா கைவிடுவதில்லை அப்படின்ட்டாங்க. அதனால போய் அம்மா வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு அம்மாக்கு அவரு அப்படி போனவருக்கு இன்னும் கஷ்டம் வந்தது. டைம் ஆயிடுனால குறைக்கிறேன். இவர் போகும்போது வெடித்து பண்ணது ஒரு பெண்ணு ஸ்டவ் அடிச்சுல, அந்த பெண்ணு இறந்து போனான். அந்த பெண்ணு இறந்து போனான். சரி, சாமான காலி பண்ணி இவர் உள்ள போகக்கூடாது. ஒரு சாமான தூக்குறதுக்கு கஷ்டப்பட்டான் 4 பேரு, ஒரு பீரோன்னு வச்சுங்களேன். நம்மளும் ஒரு காய்பிடி பெண் உள்ள போன, அவ்வளவுதான். மறுபடியும் உடம்பு செய்ய ஏதோ அம்மா காப்பாத்தான். முழுமையாக நிறைவாக தன்னை நம்பி சரணடைந்து பக்தி செலுத்தி தொண்டு ஆட்டி வருகின்ற குடும்பங்களை அம்மா எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறாள் என்பது சக்தி சரவணனது அனுபவம் நம் தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு பாடம். அவங்களுக்குதான் செய்யறாங்க, எனக்கு ஏன் செய்யற கேட்போம்ல. கேட்கலன்னா நம்மளா? மேல்மருவத்தூர் சென்று குருதர்சனம் பெறும்போது பிரச்சனையை தீர்க்குமாறு கேட்டுக்கொள்ளவில்லை. இவர் போய் அங்கவே கேட்கல, அம்மாதான் இங்க வந்தது. உள்நன்போடு பக்தி செலுத்தினார்கள், உண்மை உணர்வோடு தொண்டு செய்தார்கள். பக்திக்கும் தொண்டுக்கும் கட்டுப்பட்ட அம்மா ஒவ்வொரு நெருக்கடியான சமயத்திலும் கனவில் தோன்றி, தியானத்தில் தோன்றி, எதை உணர்த்த வேண்டுமோ, எப்படி உணர்த்த வேண்டுமோ அப்படி உணர்த்தினாள், காப்பாற்றினாள். ஓம் சக்தி. அபிராமி பட்டர் பாண்டோடு குடிப்போமா? அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டு அல்ல என் கை, நாங்க பாத்தீங்களா என்ன? நன்றே உனக்கு இனி நான் என் செய்யணும், நடுக்கடலுள் சென்று வீழினும். நான் என்ன செய்யணும்? நடுக்கடலுக்குள்ள போய் நானே விடுவேன். நடுக்கடலுள் சென்றே வீழினும், கரையேற்றுகை நின் திருவுளமே. ஒன்றே பல உருவே, அது உருவே அருவே என் உமையவளே, அன்னை ஆதிபராசக்தியே, பங்கார சக்தியை நினைப்போம், போற்றுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம், வளம் பெறுவோம். ஓம் சக்தி.